பொதுவா மட்டன் சுக்கானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் சுக்காவ என் ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து கொடுத்துட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். அதிகமா வைக்க வேணாம். நம்ம இதை சுக்காவா தான் ரெடி பண்ண போறோம். கொஞ்சமா கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு, உங்க குக்கரோட விசிலுக்கு தகுந்த மாதிரி வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவுக்கு மல்லி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பே லீஃப், அடுத்தது சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டன் சுக்காவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் செய்ய வேணாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்த பிறகு வேக வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை எடுத்துட வேணாம். இப்போ இந்த தண்ணி 3/4 பங்கு அளவுக்கு வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா சுண்டி போயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியை இதோட சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் போல் இதை மூடி வச்சிருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உள்ளேயும் நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பெப்பரையும் மேலே தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த மட்டன் சுக்கா நல்லா கிள்ளி போட்ட சாம்பார், பெப்பர் ரசம், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.